இன்றைக்கி ஒரு பாட்டில் பெயிண்டிங் வீடியோ. அந்த பாட்டிலோட பேஸ் கோட் கொடுக்கறக்கு நம்ம வந்து பவுடரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி ஸ்பான்ச்சை தேடினேன். ஸ்பான்ச் வந்து மேலே இருந்துச்சு. சரி ஏறி எடுத்து ஸ்பான்ச்சோட நிலமையை செக் பண்ணேன். ஏன்னா இதை நான் தொட்டே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸ்பான்ச்செல்லாம் நல்ல நிலமையில தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து அதை செக்யூர் பண்ணிவிட்டேன் ரப்பர் பேண்ட் போட்டு ரவுண்டாக. அதுக்கப்புறமா நான் வந்து பெயிண்ட்டும் ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்ணி டேப் பண்ணி எடுத்தேன் பாட்டிலில். அது நல்லாவே வரல. பார்த்தா பவுட்ரு தான் எக்ஸ்பைர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் வந்து வைப் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 4 புது ப்ரஷ் வாங்கியிருக்கோம். அந்த ப்ரஷ் வச்சு தான் இந்த பெயிண்டிங்கை கண்டினியூ பண்ணேன். ஃபஸ்ட்டு அந்த பெரிய ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து நான் வந்து ரேண்டமாக ஒயிட் கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது என்ன பேஸ் கோட் தானே. அதுக்கப்புறமா இந்த ட்ரை கலர் வச்சு நம்ம 3ஆக பிரித்து கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டார்க்காக இருக்க ரெட் கலர் மேலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜஸ்ட் அந்த ஸ்பான்ச்சில் வச்சு டேப் பண்ணி எடுத்தாலே நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டு கீழே வந்து எல்லோ கலர் கொடுத்தேன். ஃபைனலி இந்த பாட்டிலோட அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. சம்பவம் இதோட முடியல, இன்னும் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.